ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி ஃபினான்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்ஸ்டாக்ஸ் ஆப்பில் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைமாக ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். ஸோ நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணால் அந்த மாதிரி மை லிஸ்ட்டில் இருப்பீங்க. டேரெக்டாக பார்த்தீங்கன்னா கீழே 5 ஆப்ஷன் இருக்கும், அதில் டிஸ்கவர் போயிருங்க. டிஸ்கவர் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் வந்துடும். ஸோ அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. எஃப்என்ஓ, ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். சரியா, இதில் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸை டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தனியான பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த மாதிரி. ஓகேவா, ஸோ இந்த பேஜில் மேலே எக்ஸ்ப்ளோரில் இருக்கும், போர்ட்ஃபோலியோ இருக்கும். ஸோ போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் ஏதாவது ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம். அப்படி எதுவும் இல்லை அப்படின்னா டேரெக்டாக எக்ஸ்ப்ளோர் போயிருங்க. எக்ஸ்ப்ளோரில் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஏதாவது ஃபண்டு செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். டேரெக்டாக மேலே சர்ச் பண்ணி, இல்லை யார்கிட்டையாவது தெரிஞ்சவங்க கேட்டிங்கன்னா கூட அவங்க நல்ல ஃபண்ட்ஸை ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இதில் நிறைய ஃபில்டர்ஸ் இருக்கும், அதை நீங்கள் செக் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஓகேவா, உங்களுக்கு என்ன ஃபண்டு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா மேலே சர்ச் இருக்கும், சர்ச்சில் போய்ட்டு டேரெக்டாக அடிச்சிருங்க. நான் சிம்பிளாக மோத்திலால் ஓஸ்வால் எடுத்துக்கிறேன். ஸோ நார்மலாக ஏன்னா ரிட்டர்ன்ஸ் இப்போ நல்லா கொடுத்துருக்காங்க லாஸ்ட் 5 இயர்ஸில், அதனால் நான் அதை எடுத்துக்கிறேன். ஸோ மோத்திலால் ஓஸ்வால் மிட் கேப் ஃபண்டு சர்ச் பண்ணேன், ஃபஸ்ட் எடுத்தோன்னே வந்துருச்சு. கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும் அந்த ஃபண்டு. ஓகேவா, கீழே வந்தீங்க அப்படின்னா அந்த ஃபண்டோட ரிட்டர்ன்ஸை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டர்ன் கால்குலேட்டர் கொடுத்துருக்காங்க. 1000 ரூபா நீங்கள் 5 வருஷத்துக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஃபண்டில் 3391 ரூபா வந்திருக்கும், பேங்க்கில் 1404 ரூபா தான் வந்திருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் போட்ட அமௌண்ட் 1000 ரூபாலேருந்து 3391 மாறி இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதே நீங்கள் பேங்க்லாம் போட்டிருந்தீங்கன்னா 1400 ரூபா தான். ஓகேவா, ஸோ இது ஒரு நல்ல ஃபண்டு தான். ஸோ கீழே வந்தீங்க அப்படின்னா மினிமம் எஸ்ஐபி அமௌண்ட் 500 ரூபா. என்றைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா February 2014. லாக்இன் பீரியட் எதுவுமே கிடையாது. என்ஏவி ப்ரைஸ் இருக்குது. ஃபண்டோட வேல்யூ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 26,421 crore மேனேஜ் பண்ணுறாங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்திங்கன்னா 0.65%. ஓகேவா, என்ன பெஞ்ச் மார்க்கை ஃபாலோ பண்ணுது அப்படின்னா மிட் கேப்பு. ஓகேவா, ஸோ மந்த்லி எஸ்ஐபி இருக்குது, 1 டைம் இருக்குது. ஓகேவா, மந்த்லி எஸ்ஐபி நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா 3 வருஷத்துக்கு மாதம் 500 ரூபா போட்டால் எவ்வளோ ரிட்டர்ன் வருது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 1 டைமில் நீங்கள் ஒரு அமௌண்ட் போடுறீங்க அப்படின்னா அதுக்கான ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 1 டைமில் 2 lakhs போடுறீங்க அப்படின்னா 10 வருஷம் கழித்து அது 10 லட்ச ரூபா, 10.5 லட்ச ரூபா கிட்ட வந்துடுது. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரிட்டர்ன்ஸை செக் பண்ணிக்கலாம். கால்குலேட்டர் இருக்கும். ஸோ டேக்ஸஸோட ரூல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ எல்லாம் செக் பண்ணிட்டீங்க. இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். கீழே பார்த்தீங்கன்னா 1 டைம் இருக்கும், எஸ்ஐபி இருக்கும். 1 டைம்னா இப்போ சொன்ன மாதிரி தான், மொத்தமாக பல்கான அமௌண்ட் 1 lakh, 2 lakh, 5 lakh அப்படின்னு ஒரே டைமில் போடுறது. ஸோ காசு இருக்கவங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு அமௌண்ட் அடிச்சுட்டு அமௌண்ட் கண்டினியூ கொடுத்து இப்போ அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணணும். ஏன்னா அமௌண்ட் கொடுத்துட்டிங்கன்னா பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 daysலேயே ஆக்டிவேட் ஆகிரும். கூகுள் பே, ஃபோன்பே, என்ன பேமெண்ட் மெத்தட் வழியாக நீங்கள் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க. இல்லை யூபிஐ ஐடி இருந்துச்சுன்னா அந்த ஐடி வழியாகவும் பே பண்ணிக்கலாம். இல்லை நெட் பேங்கிங் வழியாக பண்ணணுன்னா அந்த பேங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேங்க் வெப்சைட் ஆகும். அது மூலிமா நீங்கள் லாகின் பண்ணி பணத்தை சென்ட் பண்ணிக்கலாம். பணத்தை சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ஆக்டிவேட் ஆகிரும். ஆக்சுவலாக ஃபண்டு ப்ராசஸ் ஆகும் 2 days. 2 daysக்கு அப்புறம் ஆக்டிவேட் ஆகிரும். நீங்கள் போர்ட்ஃபோலியோவில் செக் பண்ணிக்கலாம். எஸ்ஐபினா எஸ்ஐபி கொடுத்துட்டு அதே மாதிரி மாதம் எவ்வளோ 1000 ரூபா கட்டுறீங்க, 500 ரூபா கட்டுறீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் அடிச்சுட்டு ஸ்டெப் அப் வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோ இன்க்ரீஸ் எஸ்ஐபி டு பூஸ்ட் ரிட்டர்ன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. வேணும் அப்படின்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வேணாம் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட் கொடுத்துருப்பாங்க. எஸ்ஐபினா மாதம் கட்டுறீங்கன்னா என்ன டேட்டில் கட்டுறீங்க, 10ஆம் தேதி, 5ஆம் தேதி அப்படின்னு டேட் செலக்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துட்டு அதுலேயும் பணம் நீங்கள் கட்டணும். பார்த்தீங்கன்னா தெரியும், பை ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் யூனிட்ஸ் வில் பி கிரெடிட்டட் இன் 2-3 days. 2-3 days டைம் ஆகும். செட் எஸ்ஐபி 15th of every month. செட் ஆட்டோ பே ஃபார் திஸ் எஸ்ஐபி. ஆட்டோ பே எனேபிள் பண்ணணும். ஏன்னா எஸ்ஐபினால் ஆட்டோ பே டேரெக்டாக பேங்க்லேருந்து எடுத்துருவாங்க. ஸோ கூகுள் பே இல்லை அதர் யூபிஐ ஆப்ஸ் மூலிமா பண்ணுறதுனா பண்ணலாம். இல்லை அதே மாதிரி தான் யூபிஐ ஐடி இருந்துச்சுன்னா அது மூலிமா பண்ணலாம். இல்லை நெட் பேங்கிங் ஒரு தடவை லிங்க் பண்ணிட்டு விட்டிங்கன்னா அவங்க டேரெக்டாக மந்த்லி பணத்தை எடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் பணத்தை இப்போ கூகுள் பேனா கூகுள் பே ஓப்பன் ஆகும். பணத்தை நான் யூபிஐ பின்னை கொடுத்து சென்ட் பண்ணேன் அப்படின்னா சென்ட் ஆகிரும். ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஆர்டர் ப்ளேஸ் ஆகிரும்.
போர்ட்ஃபோலியோ வந்தீங்க அப்படின்னா கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இங்கே இருக்கும், எஸ்ஐபிஸ் இங்கே இருக்கும். ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டீங்க, பணத்தை சென்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆர்டர் இங்கே ப்ளேஸ் ஆயிரும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 2 டேஸில் உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆயிரும். மார்க்கெட் ஓப்பனில் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் 2 டேஸில் ஆக்டிவேட் ஆயிரும். ஒருவேளை சனிக்கிழமை நீங்கள் ஆர்டர் போட்டிருக்கீங்க அப்படின்னா மண்டே இல்லை டியூஸ்டே வந்து ஆக்டிவேட் ஆயிரும். ஓகேவா? அதுக்கப்புறம் அதோட ஸ்டேட்டஸை நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது. ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.